மேகதாது அணை கட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என கூறியுள்ள கர்நாடக அரசுக்கு தமிழ்நாடு அரசின் அனுமதியின்றி அணை கட்ட முடியாது என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம், காவிரி நடுவர் மன்றம் ஆகியவற்றின் தீர்ப்புகள், உத்தரவுகள் என எதையுமே பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பிரச்சினை செய்து வரும் கர்நாடக அரசு மீண்டும் புது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. கர்நாடக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சித்தராமையா மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசும்போது, காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது, மேகதாது அணையை கட்ட ஒரு தனி மண்டல குழு, 2 துணை மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசை பொறுத்தளவில் சட்டப்படியான நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறது. காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகத்துக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. மேகதாதுவில் அணையை கட்டியே தீருவோம் என்று அடம்பிடித்து வரும் கர்நாடகா, தமிழ்நாட்டுக்கு சட்டப்படி வழங்க வேண்டிய 37.9 டிஎம்சி தண்ணீரை தர மறுத்து 10 டிஎம்சி தண்ணீர் தருகிறோம் என்று சொல்கிறது. கர்நாடகாவின் முதல்வர் சித்தராமையா தலைமையிலான ஆட்சியில் மட்டும் இந்த நிலை கிடையாது. இதற்கு முன்பு கர்நாடகாவில் முதல்வர்களாக இருந்த பசவராஜ் பொம்மை, PS எடியூரப்பா, HD குமாரசாமி, ஜெகதீஷ் ஷெட்டர், சதானந்த கவுடா, தரம் சிங், SM கிருஷ்ணா, JH பட்டேல், தேவகவுடா, வீரப்ப மொய்லி, SR பொம்மை உள்ளிட்டோர் தலைமையிலான ஆட்சிகளும் காவிரி நீர் பங்கீடு விவகாரங்களில் இப்படி ஒரு கடுமையான அணுகுமுறையை தான் கடைபிடித்தன. கர்நாடகாவில்தான் காவிரி ஆறு உற்பத்தியாகிறது. அதற்காக கர்நாடகாவை தாண்டி காவிரி செல்லும் மாநிலங்களுக்கு தண்ணீரை கொடுப்பதா வேண்டாமா, அல்லது இவ்வளவு தண்ணீரைத்தான் தருவோம் என்று சொல்வதற்கான அதிகாரம் கர்நாடகாவுக்கு கிடையாது. ஓர் ஆற்றில் வருகிற தண்ணீரில் அந்த ஆற்றின் கீழே இருக்கும் பகுதிகளுக்குத்தான் முதல் உரிமை இருக்கிறது என்பது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதன்படி காவிரி ஆற்றின் நீரில் தமிழ்நாட்டுக்குத்தான் முதல் உரிமை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கேரளாவுக்கும் புதுச்சேரிக்கும் காவிரி நீரை பங்கிட்டுக் கொள்ளும் உரிமை இருக்கிறது. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து நீர்வளத்துறை அமைச்சராக DK சிவகுமார் பதவியேற்றதில் இருந்தே மேகதாது அணை, காவிரி நீர் பங்கீடு ஆகிய விவகாரங்களில் முரண்டு பிடித்து வருகிறார். அவரும் கர்நாடக அரசும் இந்த விவகாரத்தில் நடந்து கொள்ளும் விதம் இரு மாநில உறவுகளையும் சிதைக்கும் வகையிலேயே உள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டுக்கு 37.9 டிஎம்சி தண்ணீர் வழங்கினால்தான் டெல்டா மாவட்டங்களில் பயிர்களுக்கு உயிராக அமையும். ஆனால் கர்நாடக அரசோ தண்ணீரை தர மறுக்கிறது. சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் 37.9 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் அதிகாரிகள் வலியுறுத்தினர். அதற்கு கர்நாடகா செவிசாய்க்கவில்லை. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாட்டின் அதிகாரிகள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பட்ஜெட் கூட்டத்தொடரில் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் உரை குறித்து தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் கருத்து தெரிவித்தார். எக்காலத்திலும் கர்நாடக அரசால் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது எனவும், நிதி ஒதுக்கினால் ஒதுக்கிக் கொள்ளட்டும், ஆனால் தமிழ்நாடு அரசின் அனுமதியின்றி கர்நாடக அரசால் அணை கட்ட முடியாது, அதுதான் சட்டம் என தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திரு வைகோ, திரு டிடிவி தினகரன் ஆகியோரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சட்ட ரீதியிலான அழுத்தம் இருந்தாலும் அரசியல் அழுத்தமும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக டெல்லி அவசர சட்டத்துக்கு காங்கிரஸ் ஆதரவளித்தால் இந்தியா கூட்டணிக்கு வருவேன் என கெஜ்ரிவால் கூறியது போல், மேகதாது அணை விவகாரத்தை கைவிட்டால்தான் இந்தியா கூட்டணிக்கு திமுக ஆதரவு என சொல்ல வேண்டும் என்கின்றனர். பல ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த விவகாரம் தேர்தல் நேரத்தில் மீண்டும் சூடுபிடித்துள்ளது.